நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு குரு சண்டால யோகம். அந்த யோகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 குரு ராகும் இணைஞ்சிட்டாலே இந்த குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்திடும். இந்த யோகத்தோட பலன்கள், அதாவது நவக்கிரகத்திலேயே குரு பகவான் மிக முக்கியமான சுபர். இவர் தான் மிக முக்கியமான சுபர் ஆவார். இந்த சுபர் எல்லாத்துக்குமே நீதி, நேர்மை, நியாயம், அறிவு, ஆன்மீகம், இந்த மாதிரி தர்மம், ஒழுக்கம், சிந்தனை, தர்ம சிந்தனை எல்லாத்துக்குமே காரணம் குரு பகவான். ஆனால் இதுக்கு ஆப்போசிட் அப்படியே ராகு பகவான். மாயை, பேராசை, சிற்றின்பம், ஆடம்பரம், இந்த மாதிரி இது ரெண்டுமே ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி லக்னங்களுக்கு மறைஞ்சு இணைஞ்சிட்டா இந்த யோகத்தால் மனிதன் ஒரு நிலையான மனசை நீங்கள் வச்சிருக்க முடியாது. மனசை உங்கள் கட்டுக்குள்ள வச்சிருக்க ரொம்ப கஷ்டம். தர்ம சிந்தனையில் போகணும்னாலும் விடாது. இல்லை பேராசை தான் தூண்டிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட வழியில் உங்களை பயன்படுத்துறதுக்கான முயற்சிகளை பெரும்பாலும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த யோகத்திலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை காலைல 10:30 to 12 ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு முறையான வழிபாடு, நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா, மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போய் வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா இந்த குரு சண்டால யோகம் உங்கள் ஜாதகத்தில் பெரிய பாதிப்புகளை தராது. இல்லைன்னா நீங்கள் பேராசையால் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாதகத்தில் எவ்வளவோ நான் பலன்கள் சொன்னாலும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்ன்ற மாதிரி, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவரின் வாக்கேற்ப உங்கள் முயற்சி உங்களை வெற்றியடை செய்யும். நன்றி.